சார் எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் தான் சார் ஆசை. ஆனால் என்னால் வந்து ஃபுல் டே வந்து காலேஜுக்கு நான் போக முடியாது. அப்போ ஆஃப் டே தான் போக முடியும். ஏன்னா நான் வந்து வேலைக்கு போயிட்டே படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் சார். அப்படின்னா உங்களுக்கு சரியான ஒரு காலேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி நம்மளோட சென்னையில் மதுரவாயில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய காலேஜ் தான் இது. சரியா, உங்களுக்கு இந்த காலேஜை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லா அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். 2 ஷிஃப்ட்டில் இந்த காலேஜ் வந்து ரன் ஆகுது. அதனால ரொம்ப முக்கியமான ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அப்டேட் வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாம் இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக கொடுக்குறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். சரியா, அதனால ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்கு வந்துட்டோம். நாளையிலேருந்து நமக்கு ரொம்ப முக்கியமான நாள். முக்கியமாக ரவுண்ட் 3ல் நமக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே, சரியா, 1,50,000 பேருக்கு மேலே நம்ம பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். சரியா, அப்போ இந்த ரவுண்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரவுண்ட். சரியா, ஏன் அப்படின்னா அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகம். அப்போ நமக்கு காம்படிஷன் வந்து ஹெவியாக தான் இருக்கும். நமக்கு தேவை ஒரே ஒரு சீட். சரியா, அப்போ இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், சாய்ஸ் ஆர்டரை வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. நீங்கள் நிறைய ஐடியாஸை நீங்கள் உங்களால் கேதர் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரியா, சென்னையோ இல்லை கோயம்புத்தூரோ ஜோனுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா ரவுண்ட் 3ல மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாடரேட்டான இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். சரியா, நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் நம்ம வேக்கன்சி லிஸ்ட் வந்துடும். நாளைக்கு ஃபுல்லாக உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா டயர் 1 காலேஜில் சீட்ஸ் எங்கேயாவது 1-2 சீட்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டயர் 2 காலேஜஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கோர்ஸ்லேயே சில காலேஜஸில் வந்து சீட்ஸ் வந்து இருக்கும். சரியா, நம்ம ரவுண்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 15 காலேஜஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் இருக்க காலேஜஸில் சீட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்க்கு வந்து இருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணி பாருங்கள். இல்லை எந்த கோர்ஸுக்காவது சீட்ஸ் வந்து இருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுங்க. அந்த வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமாக ஜோனுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்களா, எந்த ஜோனில் படிக்கலாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. சரியா, நான் படித்தா சென்னையில் படிக்க போகிறேன், நான் படித்தா கோயம்புத்தூரில் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக அவசியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது அட்டானமஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேடணும். அப்போ சென்னையில் அட்டானமஸ் காலேஜஸ் வந்து என்னென்ன காலேஜஸ் வந்து இருக்குது, நான் சொல்கிறது ரொம்ப ஹையாக இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து இல்லை, மாடரேட்டாக இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் என்னாச்சு பார்த்தா தேடணும். ஓகேவா, அதே மாதிரி கோயம்புத்தூரில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம தேடணும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் கூட கேட்டிருந்தீங்க, சார் எப்படி சார் டயர் 1 டயர் 2 டயர் 3 காலேஜஸ்ன்னு சொல்லி எப்படி சார் நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதில் வந்து அதாவது உண்மையை சொல்கிறதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பொய்களை சொல்கிறதா அப்படிங்கிறது தெரியல. அதாவது என்ன அப்படின்னா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் விரும்பக்கூடிய எல்லா காலேஜுமே மேனுப்புலேட் பண்ணி நிறைய காலேஜ் நாங்கள் டயர் 1 சொல்ல வச்சு நிறைய காலேஜஸ், அது முக்கியமாக 3 எழுத்து உள்ள காலேஜஸ்லாம் ரீசெண்டாக ஆரம்பித்த காலேஜில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா டயர் 1 லெவலுக்கு மேனுப்புலேட் பண்ணியே கொண்டு போய் விட்டுட்டாங்க. சரியா, அப்போ டயர் 1 காலேஜ், டயர் 2 காலேஜ், டயர் 3 காலேஜ்னு சொல்லி கவர்மெண்ட்லாம் அஃபீஷியலாக எந்த காலேஜுமே சொல்ல கிடையாது. நம்மளா என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தா பிரிச்சுக்கிறோம். பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் அதிகமாக விரும்பக்கூடிய காலேஜ் ஒரு பக்கம். நம்ம வந்து டயர் 1 காலேஜஸை ஏன் வந்து அது பெஸ்ட்டு காலேஜ் சொல்கிறோன்னா பிளேஸ்மெண்ட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு. சரியா, அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். முக்கியமாக பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் பாஸ் பர்சன்டேஜ். சரியா, இது ரெண்டையும் வச்சு தான் அது வந்து டயர் 1 காலேஜஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன சொல்லுறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நிறைய காலேஜஸ் வந்து மேனுப்புலேட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா டயர் 1 காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால டயர் 1 டயர் 2 டயர் 3 அப்படின்னு நம்ம சொல்கிறத விட நான் அதனால தான் சொல்கிறது, உங்ககிட்ட சொல்கிறது அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ஜோனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டானமஸ் காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன் அட்டானமஸ் காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அதாவது நம்ம ரவுண்ட் 3ல வந்துருக்கிறோம். நம்ம வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் நம்ம படிப்போம்னு சொல்லி வச்சுக்கலாம். சரியா, அப்போ நமக்கு என்ன ஸ்டாஃப் வந்து என்ன சிலபஸ் நமக்கு நடத்துகிறாங்களோ, ஸ்டாஃப் வந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கிளாஸில் டெஸ்ட்டு வைக்கிறாங்களோ அதுதான் மேக்ஸிமம் நம்மளோட செமஸ்டர் எக்ஸாமில் ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அட்டானமஸ் காலேஜ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி மாதிரியே தான். சரியா, அவங்களே தான் கொஸ்டின்ஸ் எடிட் பண்ணுவாங்க, அவங்களே தான் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஆனால் சர்டிஃபிகேட் மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வரும். அதனால் அட்டானமஸ் காலேஜுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ சென்னையில் அட்டானமஸ் காலேஜ் எங்கே இருக்குது, கோயம்புத்தூரில் அட்டானமஸ் காலேஜ் எங்கே
இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி நீங்கள் கண்டுபிடிங்க. சப்போஸ் உங்களால் தேட முடியல, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரியா? ஃபீஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது யாருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸை பற்றி ஒரி பண்ணிங்கன்னு அவசியம் இல்லை. ஆனால் பேரண்ட்டுக்கு ஃபீஸை பற்றி என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும். இவ்வளோ தான் ஃபீஸ் கட்ட முடியும், இவ்வளோ தான் ஃபீஸ் கட்ட முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். சரியா? அப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எங்கே மாடரேட்டாக இருக்கும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எங்கே வந்து 1 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கும். அதனால தான் நம்ம சேனலில் அதிகமான வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை மெயின் பண்ணி தான் என்ன பண்ணால் அதிகமான வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருப்போம். சரியா? அப்போ இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஆர்டர் ப்ரிஃபர் பண்ணும்போது வச்சுக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜோனு, இன்னொன்று வந்து அட்டானமஸ் காலேஜஸ் எங்கே இருக்குது, தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது 3யுமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பிடிச்சி வச்சுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ரவுண்ட் 3ல் கோர்ஸுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடுங்க. அதே மாதிரி சாய்ஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு வேணும், இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் என்னால் பண்ணவே முடியல சார் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ. சென்னையில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் வந்து சென்னையில் அதிகமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலுமே ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சவிதா டீம்டு யூனிவர்சிட்டி உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க.